அரசியல்ல மற்றவங்க வந்து வியூகம் வகுக்க முடியும். இல்ல புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க சமூகத்தை கோபப்படுத்தி முழு வாக்கு வங்கியையும் இபிஎஸ் பெறுவது சாத்தியம் இல்லைன்னா தற்காலிகமா ரெட்டலையை முடக்கினாலும் அவருக்கு லாபம் தானே. அவர் கை காமிச்சிருவார்ல, ரெட்டலையவே முடக்கிட்டாங்கன்னு கை காமிச்சிட மாட்டாரா இபிஎஸ்? அதுல வந்து சசிகலாமா இல்ல இயல்பாக அவங்களும் வந்து இந்த குரலை எழுப்பலாம். ஏன்னா அவங்களோட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இப்போ ஓகே, எல்லாருக்கும் சீனியர் வழக்கு அந்த வழக்கு தான் அப்படி பார்த்தா. ஆனா அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகலையே. ஏனென்றால் ரெட்டையில ஒருவேளை ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழிபாவத்தை நம்ம சுமக்க வேண்டியது வருவேங்கிற கவலை தான். அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. டிடிவியை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி, தனி சின்னம் வச்சிருக்காரு. அவருக்கு இந்த பிரச்சனையே வரப்போறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன ரோலை வகிக்க விரும்புகிறார்? திமுக ரோலை வகிக்குதுங்க. இந்த இப்போ பழைய என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க. வேங்கவேல் என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் என்னாச்சு, எல்லா பிரச்சனையும் பின்னுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்? தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றதா காரணம். அப்போ இயல்பாக திமுகவுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு. அப்ப அண்ணா திமுக எதை டிஃபெண்ட் பண்றது? எதை டிஃபெண்ட் பண்றது? அண்ணா திமுகவுல யாரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஃபேஸா இருக்கா? ஏன்னா இபிஎஸ் இல்லன்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் நகராம தக்க வைக்கணும்னா யாரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஃபேஸா இருப்பா ஏடிஎம்கேல? அண்ணா திமுகல எனக்கு மிக மிக நன்றாக தெரியுங்க. மேட்டுக்குடி மக்களில் ஒரு பிரிவான பிராமணர்கள் எப்போதுமே ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆர்கேட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஜெயா டிவில பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும்போது மார்னிங் ப்ரோக்ராம டியூன் பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு படுக்க போவாங்க. மார்னிங் வந்து பெருமாள் இது ஒரு நிகழ்ச்சிகள் வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பிணைப்பு இருந்தது. அது வந்து கட்சி ஓட்டு கிடையாது, ரெட்டையில ஓட்டும் கிடையாது. இந்துத்துவா அந்த ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு வந்து திமுகவுக்கு போட, எப்போதுக்குமே திமுகவுக்கு போட முடியாது. ஆனா அண்ணா திமுகவுக்கு போட முடியும். இந்த நிலைமையில இருந்தது பிராமணர்கள். என்ன ஒரு கேள்விதான், கொஞ்சம் சுருக்கமா நான் திரு ஆர்கிட்ட போக முடியும். நீங்க ஜெயலலிதா இருக்கிற போது திரு ஆர்கே சொன்ன மாதிரி இந்த திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவங்கிறது இவ்வளவு கூர்மைப்படல. அங்க பைனரியா இருந்தாங்க. திரு கருணாநிதி, திருமிகு ஜெயலலிதா பைனரியா இருந்தாங்க. பாஜகவோட தாக்கம்ங்கிறது பெருமளவில். இங்க இப்போ கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவான். நீங்க சாஃப்ட் ஹிந்துத்துவான ஏடிஎம்கே ஒரு ஃபேஸை காமிக்குது, அதை ஓபிஎஸ்ஏ காமிக்கிறார், வேற யாரோ டிடிவி காமிக்கிறார், சசிகலா காமிக்கிறாங்கன்னா திராவிடத்தை ரொம்ப ஆழமா கூர்மைப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ற டிஎம்கேக்கு தான் அது கெயினா போயிடும். ஏடிஎம்கே அங்க பலவீனமாயிடாதான்னு கேட்கிறேன். அதிமுக பலவீனமாவது என்றால் அது வந்து ரெட்டையிலேயே முடக்கினால் அந்த பலவீனம் தவிர்க்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இயல்பாக அந்த அனுதாபம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வரும். ஓபிஎஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து பிஜேபி அணியில இருக்கிறாரு. பிஜேபி வந்து இங்க இந்த இடத்துல விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து ஒரு போக்கல் பாயிண்டா மாறிட்டாங்க அண்ணாமலை வருகைக்கு பிறகு. அப்போ அண்ணாமலை எதை டிஃபெண்ட் பண்றாரோ அதை வந்து அதிமுக டிஃபெண்ட் பண்ண முடியாதுல்ல.